தற்போது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஃபைனலுக்கு யார் போக போறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ண போற முக்கியமான செமிஃபைனல் ஆட்டத்தை விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் துவங்கின வெறும் 10 ஓவர்ல கம்ப்ளீட்டா ஆட்டத்தையே மாத்தி நம்ம இந்தியா அபாரமான பந்து வீச்ச ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தி இந்த ஆட்டத்தின் வெற்றியை தற்போது 100% நம்ம இந்திய பிளேயர்கள் உறுதி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ந்து 10 ஓடிஐ ஆட்டங்கள்ல டாஸ் தோத்ததை தொடர்ந்து இன்னைக்காவது செமிஃபைனல் ஜெயிப்பாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் டாஸ் தோத்து போயிட்டாரு ரோஹித் சர்மா. ஸோ அதனையொட்டி ஸ்டீவ் ஸ்மித் அவர் டாஸ் ஜெயிச்ச உடனே நாங்க பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரேடியா போட்டுட்டாரு. இப்படி இருக்க ஓபனரா வந்த டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறமா கூப்பர், இதுல கூப்பர் அவரை ஷமி டக் அவுட்ல வெளியேற்றினாரு. ஆனா டிராவிஸ் ஹெட் அதிரடியா விளையாண்டு ஸ்கோரை உயர்த்தினாரு. ஆனா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் உள்ள வந்தாரு. முதல் பால் டிராவிஸ் ஹெட் அவருக்கு பந்து வீசி அந்த முதலாவது பால்லையே டிராவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தினாரு. ஸோ இந்த ஆட்டம் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக முதல் 10வது ஓவருக்குள்ளேயே நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சுது. ஏன்னா டிராவிஸ் ஹெட் அவர் இருந்த ஃபார்முக்கு விட்டா கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து உள்ள வந்த லபுஷன், ஸ்டீவ் ஸ்மித் 2 பேருமே பொறுமையாக விளையாண்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் 73 ரன்ல அவுட் ஆக, லபுஷன் 29, அதுக்கப்புறமா வந்த இங்கிலீஷ் 11. ஆனால் அலெக்ஸ் கேரி கடைசி நேரத்தில் ஆஸ்திரேலியன் ஸ்கோரை அட்லீஸ்ட் 250வது கொண்டு வரணும் அப்படின்னு ஒத்த ஆளா மறு முனையில் மேக்ஸ்வெல் 7 இப்படி அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகள் விழுந்துகிட்டு இருந்தாலும் அலெக்ஸ் கேரி 61 ரன் எடுத்து ரன் அவுட் ஆனார். ஸோ இதனால கடைசி வரைக்கும் அப்படி இப்படின்னு போராடி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியா அணி அவங்க 264 ரன்களை ஆஸ்திரேலியா அணி எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாதியில ரன்னை ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணாலே கண்டிப்பா ரன்னை சேசிங் பண்ணிடலாம். ஆஸ்திரேலியா அணி பக்கம் அவங்களும் அதிகப்படியான ஸ்பின்னர்களோட தான் களம் இறங்குறாங்க. ஸோ ஓவராலா ஆஸ்திரேலியா அணியை நம்ம இந்திய அணி மிகப்பெரிய பிக் ஸ்கோர் செட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சு ஆஸ்திரேலியா அவங்க களம் இறங்கினாங்க. ஆனா அவங்க நினைச்சதை செய்ய முடியாம நம்ம இந்திய போலிங் அபாரமான போலிங்கால ஆஸ்திரேலியா அணியை 264 ரன்களுக்கே நம்ம இந்தியா தற்போது சுருட்டியிருக்காங்க. இதுல முக்கியமா ஜடேஜா 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட், நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், முகமது ஷமி அவரும் கணிசமான விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. ஸோ ஓவராலா எல்லாருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஆஸ்திரேலியா அவங்க ஆல் அவுட் ஆகி நம்ம இந்தியாவுக்கு 264 ரன்னை வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கான போலிங் லைனும் இல்லாமல் இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம இந்தியா இந்த ரன்னை சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டாக தான் பார்க்கப்படுது. நம்ம இந்தியா 264 இந்த ரன்னை சேசிங் செஞ்சு இந்த மேட்ச்ல வெற்றி அடைவாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.